திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் 33 மாநிலங்கள் கையெழுத்திட மறுக்கும் 3 மாநிலங்கள் மத்திய அரசு விளக்கம். மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் 33 மாநிலங்கள் 12,000க்கும் 505 பள்ளிகள் சேர்க்கப்பட்டு இருப்பதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. அவற்றில் 1314 தொடக்கப் பள்ளிகள், 3149 நடுநிலைப் பள்ளிகள், 2858 உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் 5187 மேல்நிலைப் பள்ளிகள் ஆகும். இதில் கேரளா, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்காள மாநிலங்கள் இன்னும் கையெழுத்திடப்படவில்லை. பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் புதிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. பிஎம் ஸ்கூல்ஸ் ஆஃப் ரைசிங் இந்தியா என்பதன் சுருக்கமே பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் ஆகும். இந்தியா முழுவதும் 14,500 பள்ளிகளை முன்மாதிரி பள்ளிகளாக தரம் உயர்த்துவது பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் இப்பள்ளிகளை முன்மாதிரி பள்ளிகளாக மாற்றி அப்பள்ளிகள் அவற்றிற்கு அருகிலுள்ள பள்ளிகளை வழிநடத்தும் வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்படுகிறது. இந்த நூற்றாண்டின் தேவையை எதிர்கொள்ளும் வகையில் இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டன. எனினும் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்கவில்லை. இதனால் நிதி உதவியை மத்திய அரசு நிறுத்தி வைத்து விட்டது. அதேபோல் கேரளா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்கவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் பல்வேறு ஆதரித்த போதிலும் மும்மொழி கொள்கையை ஏற்க மறுத்து திட்டத்தில் கையெழுத்திட முடியாது என்று கூறுகிறது. இதற்கிடையே நாடாளுமன்றத்தில் லோக்சபாவில் தேசியவாத காங்கிரஸ் எம்பி பஜ்ரங் மனோகர் சல்வான் மற்றும் OSR காங்கிரஸ் எம்பி மிதுன் ரெட்டி ஆகியோர் பிஎம் ஸ்ரீ திட்டம் பற்றி கேள்வி எழுப்பினார்கள். அவர்கள் கேட்கும்போது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவதற்கான புத்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு உள்ளனவா, இந்த திட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட மொத்த நிதி போன்ற விவரங்கள் கேட்பார்கள். இதற்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி நேற்று எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்தார். இந்த பதிலில் கூறியுள்ளதாவது: பிஎம் ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவதற்காக கேந்திர வித்யாலயா, நவனதயா மற்றும் NCERT ஆகியவற்றின் இணைந்து மொத்தம் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பள்ளிகளில் எழுத்தறிவுத்துறை ஆகியவற்றையும் கல்வி அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளன. இதில் கேரளா, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்காள மாநிலங்கள் இப்பொழுது வரை கையெழுத்து இடப்படவில்லை. ஏற்கனவே உள்ள பள்ளிகள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டு வருகின்றன என்று கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமன்றி மாநில வாரியாக பிஎம் ஸ்ரீ பள்ளிகளின் எண்ணிக்கை விவரமும் நிதியாண்டு வாரியான நிதி விவரமும் தனியாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி வெளியிட்டிருந்தார். இதில் 2024-25 ஆண்டு ரூபாய் 5,691.48 கோடி நிதிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக, இதில் மத்திய அரசின் பங்கு 3,757.89 கோடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.